இன்னைக்கு நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ் சீஃப் ஏபி சிங் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கண்டக்ட் பண்ணியிருக்காரு. இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸ் டே பார்த்தீங்கன்னா அக்டோபர் 8 அன்னைக்கு வருது. ஸோ ஏர்ஃபோர்ஸ் டேனுடைய லோகோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. லோகோ ரிலீஸ் பண்ணதோட அவர் கொடுத்த நீண்ட நெடிய பிரஸ் மீட்னுடைய ஒரு சுருக்கமாக என்ன பேசினார் அப்படிங்கறத பார்ப்போம். இதுவரைக்கும் சொல்லப்படாத தகவலை ஏர்ஃபோர்ஸ் சீஃப் சொல்லியிருக்காரு. ஆபரேஷன் சிந்தூர் அப்ப எவ்வளவு பாகிஸ்தானி போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கு என்பதற்கான ஒரு பதிலை இவர் கொடுத்திருக்காரு என்றால் சொல்ல வேண்டும். பாகிஸ்தானுடைய 12 ஏர்கிராப்ட்ஸ் ஆபரேஷன் சிந்தூர் அப்ப வீழ்த்தப்பட்டிருக்கு. இதுல 9ல இருந்து 10 வரைக்கும் ஃபைட்டர் ஜெட்ஸ் இந்தியாவால வீழ்த்தப்பட்டிருக்கு என்பதை அதிகாரப்பூர்வமாக நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ் சீஃப் சொல்லியிருக்காரு. இதுல 4 to 5 F-16 போர் விமானங்கள் கிரவுண்ட்ல மெயின்டெனன்ஸ்க்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. 5 ஹைடெக் ஃபைட்டர் ஜெட்ஸ் ஏர்ல மிட் ஏர்ல நம்ம சுட்டு வீழ்த்தியிருக்கோம். இதை தவிர ஒரு C-130 கிளாஸ் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் ஆன் கிரவுண்ட்ல அண்ட் ஒரு AWACவையும் நம்ம டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம். இதுக்காக வீடியோ ஆதாரத்தோட அவர் பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. நம்ம ஏர்ஃபோர்ஸ் சீஃப் ஒன்னும் பாகிஸ்தான் மாதிரி ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடியவங்க கிடையாது என்பதை நிரூபிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அவர் நம்மள வார்ன் பண்றாரு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த வார் ஃபேர் இருக்கு இல்லையா, அது வேற மாதிரி மாறப்போகுது. எல்லாத்துக்குமே இந்தியா தயாராக தான் இருப்போம் என்றும் சொல்லியிருக்காரு.